முகத்தில் வடிந்த கண்ணீர், உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட துக்கம், உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட இழப்பு, இதை பார்த்து உன்னை பரிதாபமாகவே பார்த்த ஜனங்கள் உன்னை ஆச்சரியமாய் பார்க்கும்படி என் தேவன் உன்னை உயர்த்தக்கூடிய நாட்கள் வெகு தூரத்தில் இல்லை என்பதை மறந்து போய்விடாதே. Oh, thank you, Holy Spirit of God. பரிசுத்த தெய்வமே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். மகிமையின் தெய்வமே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். மாறாத தெய்வமே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். மகத்துவமானவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ராஜாதி ராஜாவாக பரலோகத்தின் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் நல்ல தெய்வமே, இந்த காலை வேளையில் நம்முடைய சன்னிதானத்திலே தாகத்தோடு நாங்கள் வருகிறோம். எங்களுக்கென்று நீர் வைத்திருக்கிற வானத்து மன்னாவை எங்களுக்கு தாரும். நாங்கள் உண்டு ஆத்துமாவிலே பலனடைந்து ஆண்டவரே உமக்குள்ளே வளர்ந்து நாங்கள் உமக்காய் எதையாயிலும் சாதிக்க எங்களுக்கு கிருபை தாரும். எங்களோடு பேசுகிற வார்த்தையை நாங்கள் கிரகித்து அதற்கு கீழ்ப்படிய எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை தாரும். வசனத்தை குறித்த சந்தேகத்தை கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகளை, வசனத்துக்கு எதிர்த்து நிற்கிற ஆவிகளை, ஆண்டவரே வசனத்தை கேட்க முடியாதபடி கனனத்திரியை கொண்டு வருகிற ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்துகிறேன். தேவ மகிமை எங்களை மூடிக்கொள்ளட்டும். உமக்கு மாத்திர மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 62ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீ இனி கைவிடப்பட்டவள் எண்ணப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எண்ணப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். ஆண்டவர் ஏசாயாவை கொண்டு சொன்ன தீர்க்கதரிசன வார்த்தைகளை நாம் இங்கே பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் வருங்காலங்களில் நடப்பதை இங்கே எழுதி வைத்திருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி 4 ராஜாக்கள் அரசாண்ட போது யூதேயா தேசத்துக்கு தீர்க்க தரிசனம் சொன்ன ஒரு தீர்க்கதரிசி. உசியா என்று சொல்லக்கூடிய ராஜாவின் நாட்களிலும், அவனுடைய மகன் யோதாமின் நாட்களிலும், அவனுடைய மகன் ஆகாஸ் என்று சொல்லக்கூடிய ராஜாவின் நாட்களிலும், அவனுடைய மகன் எசேக்கியாவுடைய நாட்கள் வரைக்கும் இந்த ஏசாயா தீர்க்க தரிசனம் சொல்லிக்கொண்டே இருந்தார். 4 ராஜாக்களையும் பார்க்கிறார். இந்த தீர்க்கதரிசியினுடைய உள்ளம் எப்படி இருந்திருக்கும் என்பதை நான் யோசித்து பார்க்கும் பொழுது, இன்றைய நாட்களில் ஒரு ஊழியனுடைய உள்ளம் வேதனைப்படுவதை அப்படியே அங்கே பார்க்க முடிகிறது. இந்த தீர்க்கதரிசி உசியா என்று சொல்லக்கூடிய ராஜாவுடைய நாட்களிலே தீர்க்க தரிசனம் உரைக்க ஆரம்பித்தார். இந்த உசியா தீர்க்கதரிசியை பற்றி நீங்கள் வாசிக்கும் பொழுது 2 நாளாகமும் 26ஆம் அதிகாரத்தில் இந்த உசியாவை பார்க்கலாம். நான் பின்பு அங்கு வருகிறேன், இப்போ யாரும் எடுக்க வேண்டாம். அதே சமயத்தில் 2 ராஜாக்களின் புத்தகத்தில் 14, 15, 16 இப்படிப்பட்ட அதிகாரங்களில் இவர்களை பற்றி நாம் வாசிக்கலாம். இஸ்ரவேல் தேசத்திலே ஆண்டவர் சாலமோனுடைய மகன் ரெகோபயாமுடைய நாட்களுக்கு பின்பு இஸ்ரவேல் தேசம் 2ஆய் பிரிந்தது. ஆண்டவருக்கு கீழ்ப்படியாதபடினாலே 10 கோத்திரம் தனியாக வடதிசை ராஜ்யம் என்று அழைக்கப்பட்டது. கீழே யூதா பென்யமின் கோத்திரத்தார் மட்டும் தாவீதை பின்பற்றினார்கள், தாவீதின் குடும்பத்தை பின்பற்றினார்கள். அது தென் திசை ராஜ்யம் அல்லது யூதேயா என்று அழைக்கப்பட்டது. இந்த யூதேயா தேசத்தில் இருந்த ராஜாக்கள் எல்லாம் சிலர் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தார்கள், சிலர் கீழ்ப்படியவில்லை. ஆனால் வடதிசையில் இருந்த எல்லா ராஜாக்களும் தேவனுக்கு விரோதமாக அவர்கள் செயல்பட்டபடினால் கிமு 722 ஆண்டவர் இவர்களை அசீரியா ராஜாவுடைய கையிலே கொடுத்தபடினால் வடதிசை ராஜ்யம் முற்றிலும் அழிக்கப்பட்டு பல நாட்டு மக்கள் வந்து அங்கே குடியேற்றப்பட்டார்கள். அந்த யூதேயா தேசம் எப்படி தனித்தன்மையோடு இருந்ததோ அதே போல தனித்தன்மையோடு இருந்த தன்மையை இஸ்ரவேல் தேசம் இழந்து விட்டது. இன்றைக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து இஸ்ரவேல் தேசம்னு சொல்றோம். இந்த யூதேயா தேசத்தில் இருந்த ராஜாக்கள் சிலர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள், சிலர் ஆண்டவரை விட்டு விட்டார்கள்.
ஆண்டவருக்குள்ளே ஒரு ராஜா வைராக்கியமாக வாழும்போது கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் ஜனங்களை நன்றாக கட்டி எழுப்ப முடியும். எந்த ராஜா தேவனுக்கு விரோதமாய் செயல்படுகிறானோ அவன் தீர்க்கதரிசிகளையும் ஆசாரியர்களையும் அடக்கி ஆள ஆரம்பித்தான். தேவனுடைய கிரியை, தேவனுடைய ராஜ்யத்தின் பணி அங்கே தடைபட ஆரம்பித்தது. எனக்கு அன்பானவர்களே, இந்த உசியா ராஜாவை பற்றி நான் சொல்லும் பொழுது சில காரியங்களை சொல்லுகிறேன். ரொம்ப நல்ல ஒரு ராஜா, நன்றாக ஆண்டவருக்கு பயந்து வாழ்ந்தவன், ஆண்டவருடைய காரியங்களிலே அதிகமாக அவன் ஈடுபட்டவன். அவனுடைய ஆரம்ப காலத்தில் இருந்த அர்ப்பணத்தை பார்த்து கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். உங்களையும் என்னையும் இப்பொழுது இந்த நிலையில் வைத்திருப்பதற்கு காரணம், இப்பொழுது நீங்கள் இருக்கிற நிலையை பார்த்தால் இப்ப கொண்டு வந்திருக்க மாட்டார். ஆனால் நீங்கள் ஆரம்பத்தில் தேவன் மேல் வைராக்கியம், தேவனுக்காக ஒரு தாகம் இதெல்லாம் இருந்ததே, அதுதான் உங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து வைத்திருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அதனால்தான் ஆண்டவர் இப்பொழுது நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை விட நீ ஆதியில் கொண்ட அந்த அன்பைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த உசியா என்று சொல்லக்கூடிய ராஜா ஆரம்பத்தில் ஆண்டவரோடு நன்றாகத்தான் இருந்தான். அவனுடைய நாட்களிலே ஆவிக்குரிய ஜீவியத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் நன்றாகத்தான் இருந்தார்கள். அந்த காலங்கள் பொற்காலங்கள் என்று கூட அழைக்கப்பட்டது. ஏசாயா தீர்க்கதரிசி அவனுடைய நாட்களிலே நன்றாக விடுதலையோடு கூட ஊழியத்தை செய்து கொண்டிருந்தான். 26ஆம் அதிகாரத்தில் 2 நாளாகமும் 26ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை 4-5 வசனங்களை வாசியுங்கள். அவன் தன் தகப்பனாகிய அமித்சியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிணங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்கச் செய்தார். 16 வயது ஒரு மனிதன் கெட்டு போகக்கூடிய வயது 16 வயது. அந்த 16 வயது மோசமான வயது, உலக ஆசைகளை தேடக்கூடிய வயது, உலக இன்பங்களை தேடக்கூடிய வயது, உலகத்தில் என்னென்ன கவர்ச்சிகள் இருக்கிறதோ இதையெல்லாம் தேடக்கூடிய வயதுதான் 16வது வயது. ஆனால் இந்த 16வது வயதில் அவன் கர்த்தரை தேடினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாலிப தம்பி தங்கச்சி, இன்றைக்கு இருக்கிற இந்த வாலிபம் உனக்கு திரும்ப கிடைக்காது. இந்த வாலிப நாட்களில் நீ கர்த்தரை பிடித்துக் கொள்வாயானால் உன் முதிர் வயது வரைக்கும் அந்த பலன் தான் உனக்கு வரும். 50 வயது தாண்டின பின்பு நாம் சாப்பிடுகிற சாப்பாடல்ல நம்முடைய சரீரத்துக்கு பலன். சிறு வயதில் என்ன சாப்பிட்டோமோ அந்த பலன் தான் முதிர் வயதில் நம்மை தாங்குகிறது. அதை போல சிறு வயதிலே 16 வயதிலே அந்த டீனேஜ் பருவத்திலே நாம் எந்த அளவுக்கு கர்த்தரை தேடுகிறோமோ அந்த பலன் தான் பின் நாட்களில் உனக்கு உதவும். எனவேதான் நம்முடைய சபையிலே அந்த வயதில் இருக்கிற வாலிப தம்பிமார்கள் தங்கச்சிமார்களுக்கு நாம் தனியாக வகுப்புகள் எடுக்கிறோம். அந்த வகுப்புகளுக்கு வராதவர்கள் தேவனை தேடுவதை விட்டு விடுகிறார்கள். 16 வயதில் கர்த்தரை தேடினான். காரணம் என்ன? சகரியாவின் நாட்களில் என்றால் அங்கே இருந்த ஊழியக்காரன் கர்த்தருக்குள்ள ஸ்ட்ராங்கா இருந்தபடினால அந்த ராஜாவை கர்த்தருக்குள் நடத்தினான். நான் ராஜா, எனக்கு ஒன்றும் சொல்ல தேவையில்லை என்று அவன் சொல்லாதபடிக்கு, நான் ராஜாவாக இருந்தாலும் தேவனுடைய காரியங்களில் ஊழியன் என்னை விட மேன்மையானவன் என்கிற ரகசியத்தை அறிந்தபடினால் அவன் அந்த ஊழியக்காரனுடைய சொல்லுக்கு கீழ்ப்பட்டு கர்த்தருக்குள்ளே வளர ஆரம்பித்தான். பொருளாதாரத்தில் நீங்கள் எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் ஆவிக்குரிய ஜீவியத்தில் உங்களுக்கு மேல் கர்த்தர் வைத்திருப்பது கர்த்தருடைய ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களைத்தான். உலகமெங்கிலும் இருக்கிற கர்த்தருடைய ஊழியக்காரர்களை அந்த நிலையில் தான் வைத்திருக்கிறார். நீங்கள் பொருளாதாரத்தில் மேலே இருக்கிறீர்கள், ஆனால் ஆவிக்குரிய ரீதியிலே உங்களை நடத்தக்கூடிய ஸ்டாண்டர்டை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறார். சில போதகர்கள் விதிவிலக்கு, விசுவாசிகளை விட கேவலமாக இருப்பாங்க. அவர்களை பற்றி நான் பேச வரவில்லை. ஆனால் கர்த்தரோடு நடக்கிற ஊழியக்காரர்களை பற்றி நான் பேசுகிறேன். இந்த உசியா ராஜா கர்த்தருடைய காரியங்களை தேடினான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் காரியங்களை வாய்க்க பண்ண. எந்த ஒரு தேவ பிள்ளை கர்த்தரை தேடுகிறார்களோ அப்பொழுது உங்களுடைய பிஸ்னஸ், உங்களுடைய வேலை, உங்களுடைய திருமண காரியங்கள், உங்கள் படிப்பு எல்லாத்தையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நீங்கள் கர்த்தரை தேடும் பொழுது நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்க ஆரம்பிக்கும். ஆண்டவர் அவனை பலங்கொள்ள வைத்தார். 8ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியை நான் சில காரியங்களை நான் சொல்லுகிறேன். அவன் மிகவும் பலங்கொண்டான். 9ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி, கோபுரங்களை கட்டி அவைகளை பலப்படுத்தினான். அவன் பலப்பட்டது மட்டுமல்ல, தன் தேசத்தை பலப்படுத்தினான், தேசத்து ஜனங்களை பலப்படுத்தினான்.
ஒரு தேவ பிள்ளையினுடைய வளர்ச்சி எங்கே இருக்கு தெரியுமா? தான் மட்டும் வளர்வதல்ல, தான் மட்டும் பலப்படுவதல்ல, மற்றவர்களை பலப்படுத்த வேண்டும். அதுதான் வளர்ச்சி. இந்த உசியா ராஜா தான் பலப்பட்டான், மற்றவர்களை பலப்படுத்தினான், தன் தேசத்தை பலப்படுத்தினான், தன் கோட்டைகளை பலப்படுத்தினான். நீங்கள் தேவனுக்குள் பலமாய் இருப்பீர்கள் என்றால் உங்கள் வீட்டை பலப்படுத்துவீர்கள், உங்கள் பிள்ளைகளை பலப்படுத்துவீர்கள், தேசத்தை நீங்கள் பலப்படுத்துவீர்கள், மற்றவர்களை நீங்கள் பலப்படுத்துவீர்கள். நீங்கள் மட்டும் சுயநலமாக நான் இன்னும் அறியணும், இன்னும் நிறைய செய்தி கேட்கணும், இன்னும் வளரணும், இன்னும் அதிகமாக வளரணும்னு சொல்லி யாருக்குமே சொல்லாமல் நீங்கள் மட்டும் சுயநலமாக இருக்க மாட்டீங்க. மற்றவங்களுக்கு சொல்லி அவர்களை ஆதாயம் பண்ணுவீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அவனை பலப்படுத்தினார். 15ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வார்த்தை, அவன் பலப்படும் மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு அலுகுணம் உண்டாயிற்று. ஆண்டவரை தேடினான், தேடின நாட்களில் காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். பலப்பட்டான், பலப்படும் மட்டும் எல்லாமே அவனுக்கு அனுகூலமாயிற்று. பிரச்சனை எங்கே என்றால், அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி. கவனிங்க, சிறுவயதில் நம்முடைய தாழ்வில் நமக்கு ஒன்றுமில்லாமல் இருக்கும் பொழுது நாம் கர்த்தரை தேடுகிறோம். ஏனென்றால் நாம் வாழ்க்கையில் உயர வேண்டும், நாம் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும். இதற்காகத்தான் கர்த்தரை என்ன செய்கிறோம்? தேடுகிறோம். ஆண்டவர் நம்மை பலப்படுத்தக்கூடிய காலம் வரும் பொழுது நம்முடைய மனம் மேட்டிமையாக இருக்கிறதா அல்லது தாழ்மையாக? இங்கேதான் ஆண்டவர் நம்மை பார்க்கிறார். உங்களை வளர்த்து கொண்டு வரும் பொழுது, நான் பொதுவாக எல்லாருக்கும் பேசுகிறேன், பாக்கெட்டில் பணம் இல்லாமல் இருக்கும் பொழுது உபவாச ஜெபம் வரும். ஆனால் பாக்கெட்டில் பணம் கொஞ்சம் சேர்ந்த உடனே ஜெபமே வர மாட்டேங்குது. அப்புறம் எங்கிட்ட உபவாச ஜெபம் வர்றது? அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய அர்ப்பணிப்பை பார்த்து கர்த்தர் உயர்த்துகிறார், அப்படியே இருப்பீர்கள் என்று நினைத்து. ஆனால் இவன் பலப்பட்ட போது என்ன செய்தான்? மனம் மேட்டிமையானான். மனம் மேட்டிமையாகி என்ன செஞ்சான் தெரியுமா? தன்னை வளர்ப்பதற்கு காரணமாக இருந்த ஆசாரியர்களே எதிர்க்கக்கூடிய அளவுக்கு அவன் மனம் மேட்டிமையாகிவிட்டது. பல சபைகளுக்கு நான் போகிறேன். அந்த சபையிலே உருவாகி வளர்ந்து வந்தவர்கள் தங்களை வளர்த்தவர்களையே எதிர்க்கக்கூடிய அளவுகளுக்கு அந்த மனம் என்ன ஆகி விடுகிறது? மேட்டிமையாகி. ஏனென்றால் தாழ்மையாக நம்மால் வர முடியவில்லை, விட்டு கொடுக்க நம்மால் முடியும். நான் உலகத்தில் பல பாகங்களிலே போய் பல ஊழியர்களுடைய சபையில் நடக்கிற காரியங்களை கேட்டபடி நான் சொல்லுகிறேன். நான் யாரையும் மனதில் வைத்து நம்முடைய சபைக்காக மட்டும் நான் பேசவில்லை. இதை ஆயிரக்கணக்கான மக்கள் இனி யூடியூப்லும் பார்ப்பார்கள். எல்லாருக்கும் நான் பேசுகிறேன். இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நான் பேசுகிறேன். தேவன் நம்முடைய தாழ்மையை பார்த்து நம்மை உயர்த்தும் பொழுது அந்த தாழ்மையில் நமக்கு போதித்தவர்களை ஒரு நாளும் நாம் கனவீனப்படுத்தி விடக்கூடாது. நாம் வளர்வதற்கு யார் காரணமாக இருந்தார்கள்? நமக்கு கற்றுக் கொடுத்தது யார்? நீங்கள் கலெக்டரா இருக்கலாம், ஆனான்னு எழுதி கொடுக்க சொன்ன உங்க டீச்சர் ரொம்ப முக்கியமானவங்க. அவங்க ஒழுங்கா உங்களுக்கு ஆனா எழுத சொல்லிக் கொடுக்காட்டா நீ கலெக்டரா வந்திருக்க முடியாது. இன்றைக்கு என்ன ஆகிறது? நம்மை வளர்த்து விட்டவர்களுக்கு விரோதமாக பேசுவதற்கும் அவர்களை பற்றி குறை சொல்லுவதற்கும் கூடி கூடி உட்கார்ந்து அவர்களை பற்றி 1, 2, 3, 4ன்னு கணக்கு போட்டு பேசுறதுக்கு நிறைய பேருடைய மனசு மேட்டிமையாகி விட்டது. ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நம்மை வளர்த்தவர்களுக்கு விரோதமாக ஒரு நாளும் நம்ம எழும்பவே கூடாது. பாருங்கள், இவன் என்ன செய்தான் தெரியுமா? ராஜாவா வந்ததுக்கு அப்புறம் பலப்பட்டான். பலப்பட்டதுக்கு அப்புறம் அவன் ஊழியக்காரன், நானும் ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் கேட்கத்தானே செய்யறாரு, அவன்லாம் ஒன்றும் தூபம் காட்ட வேணாம், நானே தூபம் காட்டுகிறேன். ஐயா, தூபம் காட்டுவது யாருக்குரியது? தேவனுடைய ஊழியக்காரர்கள் மட்டும் செய்யக்கூடிய சில காரியங்களை வைத்திருக்கிறார். இந்த புதிய ஏற்பாட்டின் நாட்களில் நாம் எல்லாரும் ஆசாரியர்கள் தான். ஆனால் உங்களை நடத்துவதற்கென்று ஒரு ஸ்தானத்தில் ஊழியர்களை வைத்திருக்கும் பொழுது நாம் அந்த இடத்தை கவனமாய் கவனிக்க வேண்டும், கனம் பண்ண வேண்டும். இந்த ஆசாரியர்கள் செய்ய வேண்டிய வேலையை அவன் தான் கையில் எடுத்தான். இந்த நாட்களில் முன்பு ஊழியக்காரர்களுக்கு சலுகை கொடுத்து ஊழியக்காரர்களை நன்றாய் கனமணினவன் தான் இந்த உசியா ராஜா. நான் இதை இங்கே இப்படியே நிப்பாட்டிட்டு வாசித்த வசனத்துக்கு விளக்கத்தை சொல்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, உன் தேசம் வாழ்க்கைப்படும். ஏன் அப்படி சொல்லுகிறார்? ஏன் அப்படி சொல்லுகிறார்? வாழ்க்கைப்படாதவர்களை பார்த்து தானே வாழ்க்கைப்படுவாய் என்று சொல்ல வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாவுடைய நாட்கள் மட்டும் தீர்க்க தரிசனம் சொன்னான். இந்த எசேக்கியா ராஜாவுடைய நாட்களில் தேசம் நன்றாக இருந்தது, ஆவிக்குரிய காரியங்களிலே ரொம்ப ஜோரா இருந்தது. பஸ்காவை ஆசரித்தான், பலிபீடங்களை செப்பனிட்டான். அது மட்டும் இருக்கும் பொழுது அவன் என்ன தீர்க்க தரிசனம் எழுதுகிறான்? இதே நிலைமை இருக்க போவது கிடையாது. இனி வரக்கூடிய ராஜாக்கள்
ஆண்டவரை விட்டு விடுவார்கள். எனவே இந்த தேசத்தை கர்த்தர் அழிக்கப் போகிறார், ஒன்றுமில்லாமல் போக போகிறது. நீங்கள் ஏசாயாவிலும் எரேமியாவிலும் வாசிக்கும் பொழுது, உன்னை விசாரிப்பாரற்ற சீயோன் என்று அவர்கள் சொன்னபடியால், உன் காயம் கொடிதாயிருக்கிறபடினால், அதை ஆற்றுவதற்கு யாரும் இல்லாதபடினால், அதாவது எருசலேம் மண் மேடாகிவிட்டது. இப்படி ஒரு நாள் வரப்போகிறதை கர்த்தர் தரிசனத்திலே ஏசாயாவுக்கு காண்பித்தார். எனவே ஏசாயாவுடைய நாட்களில் இது நடக்கவில்லை, வரப்போகிற காலங்களில் என்ன நடக்கப் போகிறது என்பதை ஊழியக்காரனை வைத்து சொல்லுகிறார். அந்த எச்சரிப்பு வந்தும் தாங்கள் சுதாரிக்காதபடினால் அழிந்தே போனார்கள். அதன் பின்பு இரக்கமுள்ள தேவன் மறுபடியும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து, உன் தேசம் வாழ்க்கைப்படும். அதாவது உன் தேசம், ஒரு பெண் எப்படி கைவிடப்பட்ட பெண் மீண்டும் திருமணம் செய்ய போகிறாளோ, ஒருவன் திருமணம் செய்கிறானோ, அதை போன்ற அர்த்தத்தில் சொல்லுகிறார். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம் என்ன? கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும் என்றால் யாருக்கு பார்த்து சொல்லுகிறார்? வாழ்க்கை இழந்து போனவர்களை பார்த்து சொல்லுகிறார். சமாதானத்தை இழந்து போனவர்கள், சந்தோஷத்தை இழந்து போனவர்கள், ஆவிக்குரிய ஜீவியத்தினுடைய உயர்வை இழந்து போனவர்கள், தேவனோடு இருக்கிற உறவை இழந்து போனவர்கள், வேத தியானத்தை இழந்து போய் மண்மேடாய் காட்சி அளிக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன் தேசத்தை நான் அழிக்க மாட்டேன், வாழ்க்கைப்படும். ஆனால் ஏன் அழிந்தது என்பதை நினைத்துப்பார். ஏன் அது மண்மேடாய் போனது? இந்த உசியா ராஜா தூபத்தை எடுத்துக்கொண்டு தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே போகிறான். ஆசாரியர்கள் சொல்லுகிறார்கள், அப்படியெல்லாம் போகக்கூடாதுன்னு உசியாவோடு எதிர்த்து நின்றார்களாம். 18ஆம் வசனத்தை வாசிங்க சிஸ்டர். ராஜாவாகிய உசியாவோடு எதிர்த்து நின்று, உசியாவே, கர்த்தருக்கு தூபம் காட்டுகிறது உமக்கு அடுத்ததல்ல, தூபம் காட்டுகிறது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனின் குமாரராகிய ஆசாரியருக்கே அடுக்கும். பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே போம், மீறுதல் செய்தீர், இது தேவனாகிய கர்த்தராலே உமக்கு மேன்மையாக லபியாது என்றார்கள். 80 ஆசாரியர்கள் ஒன்று சேர்ந்து ராஜாவை எதிர்க்கிறார்கள். ராஜா, தேசத்துல கர்த்தர் ஒன்று ராஜாவா வச்சிருக்கலாம், ஆனா ஆவிக்குரிய காரியங்கள்ல நினைச்சக்கூடாதுன்னு உனக்கு ஒரு எல்லையை வைத்திருக்கிறார் தேவன், இதை மீறாதே என்று தைரியமா எதிர்த்தார்கள். ஆமென் சொல்லுவோமா? இன்றைக்கு இப்படிப்பட்ட ஆசாரியர்கள் இல்லை. ஊரோடு ஒத்து போய் அப்படித்தான் இன்றைக்கு பயந்து சபை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எதிர்த்து நின்றார்கள். அவன் என்ன செய்தான் தெரியுமா? அப்பொழுது உசியா கோபம் கொண்டான். சத்தியத்தை சொல்லுகிற ஊழியக்காரன் மேல் கோபம் கொள்ளுகிறான். இந்த கடைசி நாட்களுடைய அடையாளம் என்ன தெரியுமா? சத்தியத்தை சத்தியமாய் பேசும் பொழுது ஜனங்கள் கேட்டு உணர்வடைவதற்கு பதிலாக கோபம் கொள்ளுகிறார்கள். நான் யார் தெரியுமா? என்னை பார்த்து இப்படி செய்கிறாயா, எனக்கு விரோதமாக இப்படி பேசுகிறாயா என்று இவன் கோபம் கொண்டான். கோபம் கொண்ட உடனே கர்த்தர் கிரியை செய்தார். அவனுடைய வாழ்க்கையில ஒரு நஷ்டம் வந்தது. குஷ்டரோகியாய் மாறினான். இன்னைக்கு எல்லாருக்கும் குஷ்டரோகம் வர்றதில்லை, ஏதோ ஒரு பாதிப்பு. தேவனுடைய ஊழியர்களுக்கு விரோதமாக நாம் எழும்பும் பொழுது, தேவனுடைய ஊழியர்களுக்கு விரோதமாய் நாம் பேசும் பொழுது, ஏன் இந்த செய்தியை கர்த்தர் எனக்கு கொடுக்கிறாருன்னு தெரியல. நான் எந்த டைரியும் கொண்டு வரல. கர்த்தர் இதுல இருந்து பேச சொன்னார், குறிப்பே எடுக்கல. நான் ஜெபம் பண்ணிட்டு மட்டும் வந்து நிற்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் அவனுடைய சரீரத்தில் ஒரு குஷ்டரோகத்தை கொடுத்தார். உடனே அவன் என்ன செய்யறான்? கர்த்தர் தன்னை அடித்ததினால் அவனும் அந்த இடத்தை விட்டு வேகமாக வெளியே போக துரிதப்பட்டான். தேவ பிள்ளையே, ஏன் இந்த அடி விழுந்தது? இவனை உயர்த்தினது தேவன் அல்லவா? உயர்த்தின தேவனை ஏன் அடிக்கிறார்? அவனை ஆசீர்வதித்த தேவனை ஏன் அடிக்கிறார்? எல்லை மீறிய காரியம், சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிற காரியம், தன்னை வளர்த்த ஆசாரியனுக்கு விரோதமாக எழுந்து நின்று கேள்வி கேட்கிற அந்த ஒரு காரியம், அடிமேல் அடி அவனுக்கு விழுந்து கொண்டிருக்கிறது. கடைசியில குஷ்டரோகியா இருந்தால் அவனை தனியாக தனிமைப்படுத்தப்பட்டான். தேவ பிள்ளைகளே, ஊழியரோடு ஊழியக்காரர்களோடு நாம் வாதாடும் பொழுது என்ன செய்கிறோம்? தனிமைப்படுத்தப்படுகிறோம். யாரோடு நோக்கி எந்த துணையும் இல்லாமல் நாம் தனிமைப்படுத்தப்பட்டு விடுவோம். தனிமைப்பட்டு மரண நாள் மட்டும் குஷ்டரோகியா இருந்து செத்தான். ராஜாக்களுடைய கல்லறையிலே அவனை வைக்கவில்லை. இவனுடைய காலம் இப்படி முடிந்ததல்லவா? இவன் செத்த போதுதான் ஏசாயா தீர்க்கதரிசி உசியா ராஜா மரணம் அடைந்த வருடத்தில் உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் கர்த்தர் வீற்றிருக்கிறதை பார்த்து ஆமென் சொல்லுவோமா? ஐயோ, தேவனை தேடின நல்ல மனுஷன் ஆயிட்டு இவன் வாழ்க்கை கடைசியில் இப்படியா முடியணும்? ஊழியக்காரங்களுக்கெல்லாம் எவ்வளவு சலுகை செஞ்சான், ஊழியக்காரங்களுக்கு எவ்வளவு உதவி செஞ்சான். அவன் அதை மறக்கலை. நல்ல ஊழியக்காரன் நீங்கள் செய்கிற எந்த உதவியும் மறக்கவே மாட்டான். ஆமென் சொல்லுவோமா? கர்த்தர் ஸ்தோத்திரம். அவ்வளவு உதவி செய்தவர்களுடைய வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது என்று அழுகிறான். அப்போ தான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த சிங்காசனத்தை நீ பார்க்காத, பரலோகத்தில் நான் தான் சிங்காசனத்தில் இருக்கேன். இதில் உட்கார்றவன் இன்னைக்கு இருப்பான், சாவான். நீ எதை தான் பார்க்கணும்?
அந்த சிங்காசனம் என்னன்னைக்கு இருக்கக்கூடிய சிங்காசனப்பா, இங்கே இருந்து நான் தான் அங்கே ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறேன்டா. அதுக்கு பின்பு அவனுடைய மகன் யோதாம் வந்தான். யோதாமை பற்றி அதிகமாக சொல்லப்படவில்லை. அவன் இத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்தான். அவன் செய்த மற்ற காரியங்கள்லாம் ராஜாக்களின் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்குன்னு போட்டிருக்கு. ராஜாக்கள் புத்தகத்தை எடுத்து பார்த்தா அங்கேயும் 4 வசனத்தில் தான் இருக்குது. 4ஆகம புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்குன்னு போட்டிருக்கு. அப்போ அவனுடைய வாழ்க்கை குறித்து சொல்லிக்கொள்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. தேவ பிள்ளைய, இவனுடைய தகப்பன் சொல்லிக்கொள்ளக்கூடிய அளவிலே வாழ்ந்தான். ஆனால் கடைசியில் கெட்டு போய்விட்டான். அவனுடைய பிள்ளை சொல்லிக்கொள்வதற்கு ஒன்றுமே இல்லாமல் போய்விட்டான். தேவ ஜனமே, நீங்கள் எந்த அளவுக்கு தேவனுக்குள்ளே ஸ்திரமாய் இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுடைய பிள்ளைகள் ஸ்திரமாய் இருப்பார்கள். ஆவிக்குரிய அறிவு அல்ல, ஆவிக்குரிய அனுபவம் நமக்கு தேவை. ஆவிக்குரிய அறிவு எல்லாருக்கும் உண்டு, ஆனால் ஆவிக்குரிய அனுபவத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். தகப்பன்மார் ஆரம்பம் முக்கியம் இல்லை, உங்களுடைய முடிவு முக்கியம். பிள்ளைகள் உங்கள் வாழ்க்கையை பார்க்கிறார்கள். அவன் ஒன்றும் கெட்ட காரியத்தை செய்யவில்லை. கர்த்தர் தகப்பனுக்கு போட்ட அடியில் பிள்ளைங்க தெரியும். பிள்ளைங்க நல்லா கவனிங்க. அப்பா அம்மாட்ட ஏதாவது தவறு இருந்துச்சுன்னா அதை பார்த்து கர்த்தரை விட்டுறக்கூடாது. ஐயோ அவங்க தான் அப்படி இருக்காங்களே, நானாவது கர்த்தரை என்ன செய்யணும், தேட வேண்டும் என்று நீங்கள் வைராக்கியம் அடைய வேண்டும். அதற்கு பின்பு இந்த யோதாமுடைய மகன் இருக்கானே ஆகாஸ், இவன் யாரோட சம்பந்தம் வச்சான் தெரியுமா? அசீரியா ராஜாவோட சம்பந்தம் வச்சான். சீரியா ராஜாவும் இஸ்ரவேலின் ராஜாவும் ஒன்று சேர்ந்து இந்த எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வர்றாங்க. எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வரும் பொழுது இவன் யாருடைய உதவியை நாடுகிறான்? இந்த ஆகாஸ் ராஜா அசீரியா ராஜாவுடைய உதவியை நாடுகிறான். அசீரியா ராஜா வந்து உதவி செய்கிறான். தேவனுடைய ஆலயத்தில் இருந்த பொண்ணு வெள்ளி எல்லாத்தையும் எடுத்து அசீரியா ராஜாவுக்கு கொடுத்துட்டு சும்மா அவனை பார்த்துட்டு வரலான்ட்டு அவன்கிட்ட போகிறான். அங்கே போனோமே, அங்கே ஒரு பலிபீடம், பலிபீடத்தினுடைய சாயல், அங்கே ஒரு தெய்வ வழிபாடு உண்டு. இதை பார்க்கிறான். நம்ம ஒரு தெய்வத்தை கும்பிட்டா, நம்ம அப்பா யோதாம் ஒரு தெய்வத்தை கும்பிட்டாரு, தாத்தா உசியா ஒரு தெய்வத்தை கும்பிட்டாரு. அந்த தெய்வமெல்லாம் நமக்கு உதவி செஞ்சா நம்ம ஏன் அடுத்தவன்ட்ட போய் உதவி கேட்கணும்? அப்போ அவன் என்னை விட பலமா இருக்கானே, அவன் கும்பிடுற தெய்வம் பெருசு போல என்று அந்நிய தெய்வத்தினுடைய பலிபீடத்தை பார்த்து ஆசாரியனிடத்தில் அந்த பலிபீடத்தின் சாயலை, மாடலை கொண்டு வந்து அந்த அந்நியன் ஆராதிக்கிறானே, அந்த பலிபீடத்தின் சாயலின்படி எனக்கு ஒரு பலிபீடத்தை கட்டு என்று சொல்லி கட்ட வைத்தான். ஆக அந்த 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 ஆமா அந்த அவனுடைய பேர் என்ன, ஆகாஸ். ஆகாஸ் ராஜா வருவதற்குள்ளாக இந்த ஆசாரியன் அப்படியே கட்டிட்டான். இன்னைக்கு இருக்க ஊழியக்காரன் எப்படி தெரியுமா? கொஞ்சம் மேலே இருக்க ஆட்கள், பணம் நிறைய கொடுக்குற ஆட்கள் என்ன சொன்னாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவாங்க. இன்னைக்கு நிறைய அப்படி இருக்கு. எல்லாரும் அப்படி இல்லை. கொஞ்சம் துட்டு அள்ளி போட்டால் இந்த ஆள் அடங்கிடுவார். கர்த்தருக்கு உண்மையாக ஊழியம் செய்கிற ஊழியக்காரன் எத்தனை கோடியை கண்டு மயங்க மாட்டான். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்துவோமா? இந்த ஆசாரியன் என்ன பண்ணிட்டா, எதுக்குப்பா வம்பு, ராஜா சொல்றாரு செஞ்சுட்டு போயிடுவோம். அந்த பலிபீடத்தின் சாயலை பார்த்து அப்படியே அங்கே பிரிண்ட் போட்டு கொடுத்துட்டாரு. ப்ளூ பிரிண்ட் வந்துருச்சு. அந்த பலிபீடத்தின் சாயலை பார்த்து அப்படியே பலிபீடத்தை கட்டிட்டான். அந்த அந்த ஆகாஷ் ராஜா வந்து என்ன செஞ்சான் தெரியுமா? இந்த பலிபீடத்தில் தன் பலிகளையும் தன் தகன பலிகளையும், பலி கர்த்தருக்குரியது, ஆமீன் சொல்லுவோமா? தன் பலிகளை, தன் தகன பலிகளை பலியிட்டு கர்த்தருடைய வெண்கல தொட்டிய, கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்த தொட்டியை தன் பலிபீடத்துக்கு மாற்றினான். அப்ப எல்லாத்தையும் ஆண்டவருடைய ஆராதனைக்குரிய காரியத்தையெல்லாம் தனக்கு சாதகமாக தான் கண்ட ஆராதனைக்குரிய அந்த மெத்தடுக்கு மாத்திட்டான். இன்னைக்கு உலகம் எப்படி தெரியுமா? உலகத்தில் என்ன மியூசிக் போடுறானோ அந்த சாயலை கொண்டு வந்து உலகத்தில் இருந்து கொண்டு வந்து இன்னைக்கு ஆவிக்குரிய சபைகளிலே பாடல்கள் வருகிறது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஐயா, சினிமாக்காரனுக்கு ஒரு சாயல் உண்டு. இன்னைக்கு அநேகமான கிறிஸ்தவ பாடல்கள் எந்த சாயலுக்கு வந்துருச்சு? அசீரியா ராஜாவுடைய பலிபீடத்தின் சாயலை கொண்டு வந்து இஸ்ரவேல் தேசத்தில் வைத்தது போல இன்னைக்கு உலகத்தில் காணப்படுகிற எத்தனையோ சாயல், ஆராதனை முறைமைகள், ஆராதனை ஸ்டைலு, ஆராதனை செய்யக்கூடிய வழிமுறைகள் எல்லாம் அந்த அந்நிய தூபத்துக்குரிய சாயலாக மாறிவிட்டது. தேவ ஜனங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம். தேவனுக்கென்று ஒரு சாயல் உண்டு. தேவன் கொடுத்த சாயல் என்ன தெரியுமா? ஆண்டவர் பலிபீடம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை மோசேக்கு டிராயிங் பண்ணி கொடுத்தார். அல்லேலூயா. அதற்கு பின்பு தேவாலயம் கட்டும் பொழுது சாலமோன் கட்டினாலும் ஆண்டவர் தாவீதுக்கு அதை டிராயிங் போட்டு கொடுத்தார். அவர் தம்முடைய கையினாலே எழுதி கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
தேவ ஜனங்கள் இப்படித்தான் பேச வேண்டும், இப்படித்தான் ஆராதிக்க வேண்டும், இப்படித்தான் பாட வேண்டும், இப்படித்தான் சபையில் இருக்க வேண்டும், இப்படித்தான் வாழ வேண்டும் என்று கர்த்தர் நம்முடைய கையில் ஒரு ப்ளூ பிரிண்டை கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. இந்த ப்ளூ பிரிண்ட்டுக்கு மாறாக அட்ராக்ஷன் பல காரியங்கள் உலகத்தில் இருந்தாலும் ஒரு நாள் அது பக்கம் நம்ம போகவே கூடாது. இழுக்கும். அப்படிப்பட்ட சபைகள் இன்னைக்கு கூட்டம் வரும், இழுக்கும். ஆனால் கர்த்தர் எனக்கு கொடுத்த பலிபீடத்தின் சாயல் என் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது. இதற்கு மாறாக எந்த ஒரு காரியத்தை நான் செய்யக்கூடாது. ஆகாஷ் ராஜா அந்த பலிபீடத்தின் சாயலை கொண்டு வந்தான். அது மட்டுமல்ல, எருசலேம் முழுவதும் அவன் விக்கிரகங்களை கொண்டு வந்து வைத்து விட்டான். இப்ப யோசிங்க, ஆண்டவருடைய உள்ளம் சிங்காசனத்திலிருந்து பார்க்கும்போது எப்படி இருந்திருக்கும்? சரி, ஆண்டவருடைய உள்ளத்தை விட்டுருங்க, ஏசாயா தீர்க்கதரிசிக்கு வாங்க. ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய உள்ளம் எப்படி இருந்திருக்கும்? ஒரு ராஜா வர்றான், நல்லா இருக்கு. அடுத்த ராஜா வர்றான், ஒண்ணும் இல்லாம போயிடுது. அடுத்த ஒரு ராஜா வர்றான், நல்லா இருக்கு. என்ன இது ஆராதனை ஏறி ஏறி இறங்குது. சில விசுவாசிகள் சில நேரத்தில் நல்லா ஆராதிப்பாங்க, அடுத்து பார்த்தா இன்னும் நாள் இந்த பக்கம் அந்த உடப்பை பிடிக்கிட்டு போற தண்ணி மாதிரி ஓடும். ஊழியக்காரனுடைய ஐயோ ஆண்டவரே சந்தோஷமாவே இருக்க முடியல, சர்ச்சில் ஏதாவது ஒரு பிரச்சனை மாறி மாறி வருது. அந்த ஊர்ல எல்லாம் கண்மாயின்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி குளம்னு வச்சுங்க. அந்த குளத்துல எங்கேயாவது கரையில உடப்பு வந்துருச்சுன்னா ஆட்கள் போய் அதை மூடிக்கிட்டு இருக்கும் போது இன்னொரு இடத்துல என்ன செய்யும்? உடப்பு பிடிங்கிறோம். உடனே இதை மூடிட்டு அங்கே போவாங்க, அதை மூடினா அங்கே ஓடுற மாதிரி இந்த ஊழியக்காரனுடைய பொழப்பு என்ன தெரியுமா? ஒரு 4 பேர் ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டு இருக்காங்கன்னா இவங்களை சரி பண்ணுறதுக்கே ஜெபம் பண்ணி அவங்கள சரி பண்ணும்போது அப்பாடான்னு மூச்சு விடும்போது இன்னொரு பக்கம் 4 உடச்சிக்கிறோம். அந்த நாளை சரி பண்ணிட்டு வர்றதுக்குள்ள இன்னொரு 4 புதுசாக உடச்சிக்கிறோம். வாழ்க்கை ஆண்டவரே அப்படிங்கிற மாதிரி ஆண்டவர் சொல்லுவார், டேய் நீ இருக்கிறது கொஞ்ச நாள் இருக்க போற, நான் ஆதாம்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் அதை தாண்டா பார்த்து என் மனசு சலிச்சு போச்சுன்னு அவர் சொல்லுவார். ஆமீன். அப்போ ஆண்டவருடைய மனசு எவ்வளோ வேதனைப்படும், நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தில் நடத்துகிற ஊழியர்களுடைய மனது எவ்வளோ வேதனைப்படும். ஐயா நீங்கள் காணிக்க கொடுக்காட்டி கூட நான் கவலைப்பட மாட்டேன், ஆனால் நீங்கள் கர்த்தரை தேடாட்டி தான் என் உள்ளம் கவலைப்படும். நீங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளராட்டத்தான் என் உள்ளம் ஆதங்கப்படும். உங்கள் வாழ்க்கையில் பரிசுத்தம் இல்லாட்டத்தான் நாங்கள் கண்ணீர் விட வேண்டி இருக்கோம். காசு இல்லாட்டி காசை பற்றி கவலைப்படுறதில்ல. கர்த்தருடைய சமுத்திரம் முழங்கால் போட்டால் லட்சங்களை கொண்டு வந்து கர்த்தர் கொட்ட வல்லவராக இருக்கிறார். காடைகளை கொண்டு வந்து கொட்டினவர் காசை கொண்டு வந்து கொட்ட முடியாதா? கொட்ட முடியும். ஏசாயாவுடைய உள்ளம் உடையுது. ஆண்டவரே தேசம் ஒரே சீராக இருக்காதா? நான் யோசித்து பார்த்தேன், இந்த செய்தியை என் மனதில் கற்பனை பண்ணி கொண்டிருக்கும் பொழுது யோசித்து பார்த்தேன், இப்படி தான் ஆண்டவருக்கும் ஏசாயாவுக்கும் ஒரு கான்வர்சேஷன் நடந்திருக்கும். ஆண்டவரே என்ன ஆண்டவரே, ஊழியத்தில் ஒரு பக்கம் ஏறுது, இன்னொரு பக்கம் இறங்குது, இன்னொரு பக்கம் சந்தோஷமாக இருந்தால் அடுத்து வர்றவன் இப்படி பண்ணுறான், இவன் நல்லா இருக்கான், அடுத்தவன் கேவலமாக இருக்கான், என்ன ஆண்டவரே? ஆண்டவர் சொல்லிப்பார், ஏண்டா அந்த 4 ராஜாக்களுக்கே இவ்வளவு துள்ளுறைய நான் ஆதாம்லேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒருத்தன் நல்லா இருக்கான், அவன் பிள்ளை ஒரு வர மாட்டேங்கிறான், அவன் பிள்ளை நல்லா இருந்தால் அதுக்கு அடுத்த பிள்ளை ஒரு மாதிரி போயிடுது. இது தாண்டா ஊழியம்னு சொல்லியிருப்பார். அதைத்தான் எனக்கும் கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். அப்படின்னு அர்த்தம் தெரியுமா? நீ நிம்மதியாகவே இருக்க முடியாது. ஆமாம், நல்லா உடுத்தலாம், நல்லா சாப்பிடலாம், ஆனால் ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஜனங்கள் மேலே கவனத்தை வைக்கும்போது நீ நிம்மதியாக இருக்க முடியாதுப்பா. எப்பயாவது 4 பேருக்கு நீ அழுதுகிட்டு தான் இருக்கணும். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? இந்த ஊழியக்காரன் எப்பவும் யாருக்காக 4 பேருக்காக என்ன செய்யணும்? கண்ணீர் விட்டுக்கிட்டே இருக்கணும். ஆண்டவரே இவங்க வாழ்க்கை இப்படி இருக்கேன்னு அழ அவங்கள கர்த்தர் சரி பண்ணி அப்படியே கொண்டு வருவார். அப்படி கொண்டு வரும்போது அடுத்த நியூஸ் ஒரு இங்கிட்டு 4 உடச்சிக்கிடுச்சு பாஸ்டர். அடா ஆண்டவரே, இதுக்கு தான் ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு கூப்பிடும் போதே சொன்னார், டே உன்னை புதுசாக கார் செய்கிற கம்பெனிக்கோ புதுசாக பாத்திரம் செய்கிற கம்பெனிக்கோ கொண்டு போகல, பிராண்ட் நியூ காரை வெளியே கொண்டு வரல, உன்னை மெக்கானிக் வேலைக்கு தான் அழைச்சிருக்கேன்னாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன தெரியுமா? 1993 வருஷத்தில் பெங்களூர் பட்டணத்தில் எங்களுடைய போதகரோடு நான் போயிருந்த போது, ஊழியத்துக்கு கூட போயிருந்த போது 3 மணிக்கு எழுந்து ஆண்டவர் ஜெபம் பண்ணி பைபிள் வாசின்னு சொன்னார். சொன்ன உடனே கீழ்ப்படிஞ்ச 3 மணிக்கு எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணேன். நெகேமியா 3ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசினார். பார்த்தா பழுது வார்த்து கட்டினான் 32 வசனத்தில் 33 முறை பழுது வார்த்து கட்டினான்னு வருது. இதுக்கு தாண்டா ஒன்று அழைச்சேன் அப்படின்னாரு. ஸ்தோத்திரம். இதே செய்தியை ஒரு தடவை தாமஸ் ராஜ் பாஸ்டர் கொடுத்துருக்காரு. மெக்கானிக் ஷாப்பில் உட்காந்துருக்கும் ஆண்டவரே ஷோரூமில் புதுசாக இருக்குது, இங்கே பழசாக வருதுன்னு கேட்டப்போ சொன்னாராம், உன்னை ரிப்பேர் பண்ண தான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை எனக்கு ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். 25 வருஷத்துக்கு முன்னாடி. தெய்வ பிள்ளைகளே, ரிப்பேர் இல்லாத வண்டியாக ஓட பாருங்கள். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்கள், ரிப்பேரோடு ஓடாதீங்க,
ரிப்பேரை சரி பண்ணிட்டு போங்க, இல்லாட்டி இடையில காலை வாரிடும். ஆமே, இந்த ரிப்பேரை சரி பண்ண தான் எங்களை வச்சிருக்கார். புரியுது உங்களுக்கு? உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் வருகையில் கைவிடப்பட்டு போகக்கூடாது. தேவனுடைய ராஜ்யத்தை இழந்து விடக்கூடாது. எங்களுடைய ஆதங்கம் எல்லாம் அதுதான். ஆண்டவரே, இந்த சபைக்குள்ள கால் வச்ச ஒருத்தராவது எங்கே போயிடக்கூடாது, நரகத்துக்கு போயிடவே கூடாது. எல்லாரும் பரலோகத்தில் காலை வைக்கிறது. ஆகாஷ் ராஜாவுக்கு அப்புறம் அவன் மகன் எசேக்கியா எழும்பினான் பாருங்க. அப்பா செஞ்ச அவ்வளவு அட்டூழியத்தையும் அடிச்சு உடைச்சிட்டு கர்த்தருக்கு பிரியமாய் வாழ கற்றுக்கொண்டார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இங்க இருக்க பிள்ளைகளுக்கு சொல்றேன், அப்பா அம்மா ஒரு ரூட் ஒரு மாதிரி மாறுதுங்கிறதுக்காக நீங்க ரூட்டை மாத்திடக்கூடாது. நீங்க எழுந்து கர்த்தருக்காய் வைராக்கியமாய் வாழ்ந்து காட்ட வேண்டும். எல்லாம் பிள்ளைங்க மட்டும் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பிள்ளைங்க மட்டும், பெரியவங்க எல்லாம் கேட்கல, இங்க இருக்க பிள்ளைங்க மட்டும், இந்த வாலிப பிள்ளைங்க மட்டும் சத்தமா சொல்லுங்க, நல்ல சத்தமா. நீங்க எல்லாம் நடுவில் இருக்கவங்க எல்லாம் சொல்லுங்க, பின்னாடி இருக்கவங்க அல்லேலூயா. அப்பா உலகத்தினுடைய சாயலை தேவ ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வந்தான். மகன் ஆலயத்துக்குள்ள இருக்கிற உலக சாயல் எல்லாம் வெளியே கொண்டு போயிட்டு தேவனுடைய சாயலை கொண்டு வந்தான். எசேக்கியா ராஜாவை போல கர்த்தர் மேல நம்பிக்கை வச்ச மனுஷனை ஒருத்தனையுமே பார்க்க முடியாது. இப்ப எசேக்கியா ராஜாவுடைய நாட்களில் தீர்க்க தரிசனம் சொன்னது யாரு? இந்த ஏசாயா. இப்ப ஏசாயாவுடைய வாயிலிருந்து சில தீர்க்க தரிசனம் வருது, யாராலையும் நம்ப முடியல. என்ன தெரியுமா? இப்ப நாடு நல்லா இருக்கு, ஆனா கொஞ்ச நாள்ல எல்லாரும் கர்த்தரை கைவிட்டுருவாங்க. நான் பாபிலோனுக்கு இந்த ஜனங்களை அடிமையாக கொண்டு போக போகிறேன். இந்த ஆலயம் இடிக்கப்பட போகிறது, மண்மேடாக போகிறது. அதை கடந்து போகிறவர்கள் எல்லாம் அதை பார்த்து ஈசல் போட்டு சிரிப்பார்கள், அதை பார்த்து தலையை துலுக்குவார்கள். இந்த தேசத்துக்கு கர்த்தர் இப்படி செய்து விட்டாரே, கைவிடப்பட்ட தேசம் ஆயிற்று என்று சொல்லுவார்கள். சத்துருக்கள் எல்லாரும் ஈசல் போட்டு சிரிப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்லும்போது ஜனங்களுக்கு புரிய முடியல. எரேமியா தீர்க்கதரிசியும் இந்த காலத்தில் வாழ்ந்த அவர் கடைசியில் யோயாக்கீனுடைய சிதேக்கியாவுடைய நாட்களில் இதை எரேமியா தீர்க்கதரிசி சொல்லும் பொழுதும் தேசம் நல்லா தானே இருக்கு, நீ ஏன் கெட்டு போகுன்னு சொல்ற? ஐயா, நீ கெட்டு போனதுனால ஒன்னால தேசம் கைவிடப்படுகிறது. தேசம் பாவம் பண்ணவில்லை, தேசத்தில் உள்ள மக்கள் பாவம் செய்தபடினால் தேவாலயம் இடிக்கப்படுகிறது, தேவ ஜனங்கள் சிதறடிக்கப்படுகிறார்கள். இப்படியெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு 70 வருஷத்துக்கு அப்புறம் நான் மறுபடியும் உங்களை கொண்டு வருவேன். அப்பத்தான் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு, உன் தேசம் வாழ்க்கைப்படும். எப்பவுமே நீங்க வாழ்க்கப்பட்டு இருக்கணுமா, இல்ல அடி வாங்கிட்டு வாழ்க்கப்படணுமா? எப்பவுமே வாழ்க்கை. அப்ப எப்பவுமே கர்த்தரை தேடணும். எப்பவுமே கர்த்தரை தேடணும்னா ஒரு பிரச்சனை இல்லை, அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறி போய்கிட்டே இருக்க முடியும். இந்த ராஜாக்கள் தங்களுடைய கையில் இருக்கிற அதிகாரத்தை வைத்து ஆவிக்குரிய ஜீவியத்தை தவறாய் கணக்கு போட்டு விட்டார்கள். ஆனால் எல்லாவற்றையும் கண்ட்ரோல் பண்ணுகிற தேவன், ரிமோட் கண்ட்ரோல் அவர் கையில் இருக்கு. எப்பா ஆகாஷ் ராஜாவே, மிஞ்சி போனா எத்தனை வருஷம் நீ வாழ போற, ஆனா உனக்கு அப்புறம் உன் மகனை எழுப்பி நான் என்ன செய்யறேன் பாரு. அல்லேலூயா சொல்லுவோமா? என்னுடைய ஆசை என்ன தெரியுமா? எங்க அப்பா அம்மா செய்யாததை, எங்க அப்பா அம்மா தான் தப்பு பண்ணிட்டாங்க, நாங்களாவது நல்லா இருக்கணும்னு நம்ம பிள்ளைங்க சொல்லக்கூடாது. எங்க அப்பா அம்மா நல்லா இருந்தாங்க, நாங்க அவங்கள விட நல்லா இருக்கணும்னு சொல்லணும். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? அதனால தாய் தகப்பன் நல்ல கர்த்தரை தேடுங்க, கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுங்க, பிள்ளைகளை ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளங்க. இப்போ இந்த பின்னாடி பிள்ளைங்க விளையாடுறாங்க பார்த்தீங்களா, சபைக்கு வரும்பொழுது பிள்ளைகளை ஒழுங்காக உட்கார கற்றுக் கொடுங்க, மடியில் வச்சுக்குங்க, வசனத்தை கேளுங்க. பிள்ளைங்களை பார்த்து சிரிக்காதீங்க, பிள்ளைங்க விளையாடுறதை பார்த்து சிரிக்காதீங்க, பிள்ளைங்க மேலே உங்கள் கவனத்தை கொண்டு போகாதீங்க. சிறு வயதிலிருந்து பிள்ளைகள் அதை பார்க்கட்டும். ஆமென் சொல்லுவோமா? சில நேரத்தில் எனக்கு பின்னாடி இருந்து கம்ப்ளைண்ட் வரும், பின்னாடி இருக்கவங்க பிள்ளைங்களோட விளையாண்டுக்கிட்டே இருக்காங்க, வசனத்தை கேட்க முடியலன்ட்டு. இன்னைக்கோட அந்த பழக்கம் போட்டோம். உங்கள் பிள்ளைங்க விளையாடுறது அடுத்தவங்களுக்கு தொந்தரவாயிடக்கூடாது. அதுக்காக இதை மாம்சத்தில் யோசிச்சு நான் பாஸ்ட் இப்படி சொல்லாரு, அடுத்த வாரம் சர்ச்சுக்கு வர மாட்டேன்னு சொல்லக்கூடாது. எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி மாற கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? இப்போ இந்த 4 ராஜாக்களுக்கு அப்புறம் மனாசே வந்தான் பாருங்க. அவன் யாரை பார்த்தான்? தாத்தாவை பார்த்தான். சில வீட்டில் தாத்தா உட்காந்து குடிப்பாரு, அப்பா ஜெபம் பண்ணுவார். இந்த பிள்ளை யாரை பார்க்கும்? தாத்தா. அப்பா என்ன ரொம்ப கடுபடி பண்றாரு, எப்போ பார்த்தாலும் ஜபம், எப்போ பார்த்தாலும் பைபிள்.
பிள்ளைங்க அப்படி யாராவது முறுமுறுத்தீங்கன்னா ஜாக்கிரதையா இருங்க. உங்கள் தாய் தப்பன் உங்களை ஜெபிக்க சொல்கிறாங்க, ஜெபிக்கிறவங்களா இருக்க கர்த்தரை தோத்திரம் பண்ணுங்க. இன்றைக்கி எத்தனை குடும்பத்தில் தாய் தப்பன் கெட்டு போனதை பார்த்து பிள்ளைங்க கெட்டு போனாங்க தெரியுமா? அந்த மாதிரி சந்தர்ப்பம் இல்லாமல் நீ கர்த்தருக்குள்ளே வளர்வதற்குரிய தாய் தப்பனை கொடுத்தா நீ சந்தோஷப்படணும். இவன் யாரை பார்க்குறான்? தாத்தாவை பார்க்குறான். எங்கள் அப்பா மண்டையை போடுற நாள் வரும், நான் வரட்டும் எங்கள் தாத்தா மாதிரி மாறுறேன். தாத்தாவோட 4 மடங்கு பாஞ்சான். தேசம் எங்கிலும் விக்கிரகத்தை வச்சது முக்கியம் இல்லை, கர்த்தருடைய ஆலயத்திலேயே விக்கிரகத்தை கொண்டு வந்து வச்சவன் யாரு? இந்த மனாசே. இப்படி நாளுக்கு நாள் தேசம் சீரழிந்த உடனே எருசலேமை உடைத்து அடித்து மண்மேடாக்கி இந்த ஆலயத்தெல்லாம் அடித்து உதைத்து தேவ சமூகம் அங்கே இல்லை, தேவ பிரசன்னம் அங்கே இல்லை. இப்பொழுது எங்கே போய்விட்டார்கள்? பாபிலோனுக்கு அடிமையாய் போய்விட்டார்கள். இப்போ பாபிலோனுக்கு அடிமையாக இருக்காங்களே, அவங்க ஒன்றுமே இல்லாமல் அழிஞ்சு போகக்கூடாங்கிறதுக்காக நீ அடி வாங்கும்போது கூட சார்ந்து கொள்வதற்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிற ஒரு அன்புள்ள தெய்வம் இருப்பார் என்றால் அவர் ஆண்டவராகிய இயேசுவை தவிர வேறு யாராகவும் இருக்க முடியாது. மகனே, நான் உன்னை அடிக்க போறேன்னு சொல்லிட்டு தான் அடிப்பார். அடிக்கும் போது கூட அடாதரா, நீ அடித்ததுக்கப்புறம் அடுத்து ஒரு மேன்மையை வச்சிருக்கேன்னு சொல்லுவார். அவர் தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குறார். இந்த 70 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் நம்மளை கொண்டு வர போறார். இப்போதான் சொல்றாரு, நல்ல கவனிங்க. இப்போ எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் சில வசனங்களை வாசிக்கலாமா? எரேமியா 30ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள் சிஸ்டர். சில வசனங்களை வாசிங்க. 30ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் புண் ஆறாததாயும் உன் காயம் கொடிதாயும் இருக்கிறது. உன் காயங்களை கட்டும்படி உனக்காக ஏற்படுவாரும் இல்லை, உன்னை சொஸ்தப்படுத்தும் ஔஷதங்களும் இல்லை. உன் நேசர் யாவரும் உன்னை மறந்தார்கள், அவர்கள் உன்னை தேடார்கள். திரளான உன் அக்கிரமத்தின் நிமித்தமும் உன் பாவங்கள் பலத்து போனது நிமித்தமும் சத்துரு வெட்டும் வண்ணமாகவும் கொடியவன் தண்டிக்கிற வண்ணமாகவும் நான் உன்னை தண்டித்தேன். உன் நொறுங்குதலினாலும் உன் வேதனையின் மிகுதியினாலும் நீ கூக்குரலிடுவானேன். திரளான உன் அக்கிரமத்தின் நிமித்தமும் பலத்து போன உன் பாவங்களின் நிமித்தமும் இப்படி உனக்கு செய்தேன். ஆதலால் உன்னை பட்சிக்கிறவர்கள் யாவரும் பட்சிக்கப்படுவார்கள், உன் சத்துருக்கள் எல்லாரும் சிறைப்பட்டு போவார்கள். உன்னை சூறையாடுகிறவர்கள் சூறையாடப்படுவார்கள். உன்னை கொள்ளையிடுகிற அனைவரையும் கொள்ளைக்கு ஒப்பு கொடுப்பேன். அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரமனை முன்போல நிலைப்படும். அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. அவர்கள் பிள்ளைகள் முன்போல் இருப்பார்கள். அவர்கள் சபை எனக்கு முன்பாக திடப்படும். அவர்களை ஒடுக்கின யாவரையும் தண்டிப்பேன். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நல்ல சத்தமா கரங்களை தட்டுவோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் நீதியுள்ள தெய்வம், யார் தவறு செய்தாலும் நான் தண்டிப்பேன், ஆனால் என்னென்றைக்கும் நான் கோபமாயிருப்பதில்லை. ஒருவேளை இந்த காலவெளியில் நீங்கள் செய்த சில தவறுகளினாலே, அந்த தவறு என்ன? கர்த்தரை தேடாமல் இருக்கலாம், உலகத்தின் சாயலை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்திருக்கோம். அதனால தான் நான் சொல்றது, பிள்ளைங்க அந்த முடிவெற்ற காரியத்தில் நான் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது காரணம் என்ன? அது யாருடைய சாயல்? உலகத்தின் சாயல். அது அசீரியா ராஜாவுடைய பலிபீடத்தின் சாயல். எனவே தான் இப்படிப்பட்ட காரியங்களில் நாம் ஸ்ட்ரிக்டாக இருக்கோம். இப்போ எத்தனை பேருக்கு புரியுது? பாஸ்டர் சொல்றது சரிதான்ட்டு புரியுதா? உலகத்தின் சாயலை அல்ல. இதெல்லாம் செஞ்சதுனால, மனமேட்டுமையானதுனால சில அடி நீங்கள் வாங்கியிருக்கலாம். ஆண்டவரே, இப்படி அடி வாங்கிக்கிட்டே இருக்கனே, இந்த அடி உன்னை அழிப்பதற்கல்ல, உன்னை திரும்ப வர பண்ணுவதற்கு, நீ மறுபடியும் ஆண்டவரிடத்தில் நன்றாய் ஜெபிப்பதற்கு, நீ ஆண்டவருக்குள்ள இன்னும் அதிகமாய் ஸ்திரப்படுவதற்கு, முன்போல் கட்டப்படும். முன்பு எப்படி ஆதி நாட்களிலே உன் ஜெப ஜீவியம் கட்டப்பட்டிருந்ததோ, முன்பு எப்படி உன்னுடைய வேத தியானம் கட்டப்பட்டிருந்ததோ, முன்பு எப்படி சபையிலே உன்னுடைய ஐக்கியம் கட்டப்பட்டிருந்ததோ, முன்பு எப்படி ஆண்டவருக்காய் ஓடி ஓடி ஊழியம் செய்யக்கூடிய ஊழியம் கட்டப்பட்டிருந்ததோ, அதே போல என் சபை எனக்கு முன்பாக திடப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த மாதத்தில் கர்த்தர் என்ன சொல்றாரு? கடந்த வருடங்கள்ல ஏற்ற இறக்கங்கள் அடி வாங்கி இருக்கலாம், கண்ணீர் விட்டு இருக்கலாம், பல நிந்தைகள் வந்திருக்கலாம், விசாரிப்பாரற்ற சீயோன்னு சொல்லியிருக்கலாம். இந்த 25ஆம் ஆண்டிலே முடிந்து 26க்குள்ளே போறோம் இல்லையா? இந்த 25ஆம் ஆண்டு விழாவிலே ஆண்டவனுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னன்னா, எவ்வளவோ ஏற்ற தாழ்வுகளை கடந்து வந்துட்டீங்க,
கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாயிருக்கிறார். உன் தேசம் அப்படின்னு அர்த்தம். கைவிடப்பட்டவள், மனம் நொந்தவள் என்றுதான் இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் மறுபடியும் அந்த அதிகாரத்துக்கு வாருங்கள். 60ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாயிருந்தாய். ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாய் இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். ஆமென் சொல்லுவோமா? நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து போகக்கூடாததுமாயிருந்தாய். சிலருடைய வாழ்க்கையில உங்களை விசாரிக்க ஆள் இருக்காது. ஏன் யாருமே எனக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க? ஏன் நான் கைவிடப்பட்டிருக்கிறேன்? ஏன் நான் மறக்கப்பட்டிருக்கிறேன்? இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் கர்த்தரை தேடாதது, சரியானபடி தேடாதது, அல்லது தேடின காரியங்களிலே குறைந்திருப்பது, அல்லது மனமேட்டிமை அடைந்தது, அல்லது உலகத்தின் சாயலை உள்வாங்கியது. இது ஏதோ இருக்கலாம். ஆனால் இப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், இனி நீ கைவிடப்பட்டவள் போல இருக்க மாட்டாய். இதுக்கு ஒரு தலைப்பு கொடுக்கலாம்னா ஆண்டவர் சொல்றது, இனி நீ அழ வேண்டாம். இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுத்தா என்ன கொடுக்கலாம்? இனி நீ. அப்போ இன்னொரு கேள்வி, ஏன் அழுகை வந்தது? அதைத்தான் இவ்வளவு நேரம் பேசினேன். ஏன் அழுகை வந்தது என்று. இப்போ ஆண்டவர் என்ன சொல்ற? இனி நீ அழவே வேண்டாம். 39ஆம் அதிகாரத்தில் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 40ஆம் அதிகாரம் 41 வாசிங்கள். என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவிர்த்தியாயிற்று என்றும் அது தன் சகல பாவங்களின் மித்தமும் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். ஏற்கனவே இந்த தேவ பிள்ளைகள் பாவம் செஞ்சிட்டாங்க, கர்த்தருக்கு விரோதமாக அக்கிரமம் செஞ்சிட்டாங்க. அதுக்காக நான் அவங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா தண்டனையும் கொடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணுங்க? பட்சமாய் பேசுங்கள். இந்த ஆண்டில், அல்லது இந்த நம்முடைய சபைக்கு ஒரு புதிய ஆண்டு, உலகத்தின் ஆண்டில் 3வது மாதத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். இப்போ கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டேன், எந்த இடத்துல உன்னை நொறுக்கணுமோ நொறுக்கிட்டேன், ஆனால் இனி என்கிட்ட திரும்பி வா. ஆமென். இனி என்கிட்ட திரும்பி வந்தேன்னா நான் உன்கிட்ட பட்சமாக பேசுவேன். இது வரைக்கும் கர்த்தர் உங்க கூட கோபமாக பேசியிருக்கலாம். இப்போ நீ மனம் திரும்பி கர்த்தர்ட்ட வந்தேன்னா ஆண்டவர் எப்படி பேச போறாராம்? பட்சமாய். அதன் போர் முடிந்தது. இது எதுக்கு சொல்றாரு? மறுபடி 70 வருடம் கழித்து இந்த ஜனங்கள் திரும்பி வருவதற்குரிய தீர்க்க தரிசனம். இப்போ திரும்பி வரும் பொழுது அவர்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்கிறார். மண்மேடாய் போன இடத்தை ஜனங்கள் அபகரிக்கிறாங்களே. இப்போ நல்லா கவனிங்க, இந்த தேசம் கைவிடப்பட்ட தேசம். அதுக்கு முன்னாடி அங்கே ஆடல் பாடல் இருந்தது, ஆராதனை இருந்தது, வயல்வெளிகள் இருந்தது, எல்லா திராட்சை தோட்டங்கள் இருந்தது. இப்போ ஒண்ணுமே கிடையாது, கைவிடப்பட்டு போயிற்று. எதிர்காலம் இல்லாமல் இருக்கிறது, நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது. இப்போ அந்த தேசத்துக்கு கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. எப்படி? இப்போ 5ஆம் வசனத்தை வாசிங்க. 62:5. வாலிபன் கன்னிகையை விவாகம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள். கொஞ்சம் நீ பாட்டுங்க. ஏற்கனவே இது கைவிடப்பட்ட தேசம், நெகிழப்பட்ட தேசம், ஏற்கனவே ஒரு முறை மக்கள் குடியிருந்த தேசம். அது ஏற்கனவே வனாந்தரம் இல்லை, ஏற்கனவே குடியிருந்த தேசம். இப்பொழுது தன்னை மனம் செய்தது போல வாழ்ந்த ஜனங்கள் விட்டு விட்டு போய்விட்டார்கள். இப்ப இந்த தேசம் ஒரு விதவை கோலத்துக்கு சமமாக இருக்கிறது. ஒரு கைவிடப்பட்ட விதவை, கைவிடப்பட்டு மனம் நொந்த ஸ்திரியை போல் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று சொல்லுகிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இப்பொழுது திரும்ப வரும் பொழுது அந்த தேசத்தை பார்க்கும் பொழுது, தேசமே நீ கைவிடப்பட்ட தேசம், ஒரு விதவைக்கு சமமான தேசம், அப்படி கர்த்தர் சொல்லல. ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு பொண்ணை பார்க்க போகும்போது ஒரு கன்னியை எப்படி விவாகம் பண்றாங்களோ அதை போல இந்த தேசத்தை மறுபடியும் மாற்ற போறேன்னு கர்த்தர் சொல்லுகிறா. உங்களுக்கு சந்தோஷமா இல்லையா? நீ செஞ்ச பழைய காரியங்கள் எல்லாம் மறந்துட்டு உன்னை ஃப்ரெஷ்ஷா கர்த்தர் பார்க்க விரும்புற. எத்தனை பேருக்கு புரியுது? புரிஞ்சவங்க கையை தட்டி கர்த்தர் அமைப்படுது. நீ செஞ்ச பாவத்தை மன்னிக்கிறேன், நீ செய்யற அக்கிரமத்தை மன்னிக்கிறேன், உன்னுடைய மீறுதலை மன்னிக்கிறேன், உன்னுடைய மேட்டிமையை மன்னிக்கிறேன். நீ இப்ப மனம் திரும்பி வந்தா பழைய வாழ்க்கையை நான் பார்க்க மாட்டேன், உன்னை ஒரு கன்னியை போல பார்க்க விரும்புகிறேன். ஃப்ரெஷ்ஷா பார்க்கிற தெய்வம் உன்னை பழைய குற்றவாளியா பார்க்க மாட்டாரு, உன்னை ஃப்ரெஷ்ஷா ஒரு கன்னியை போல பார்க்க விரும்புகிறேன். ஆமென். சோதரர். அப்படின்னு அர்த்தம், இனி நீ கைவிடப்படவே மாட்டாய்.